வணக்கம் நேயர்களே. தன்னுடைய குட்டி இறந்து விட்டது என்று தெரிந்தும் 4 மாதங்களாக அதை தன்னுடனேயே சுமந்து கொண்டு திரிந்த நடாலியா என்கின்ற சிம்பன்சி, இது மனிதர்களிடத்திலும் மிகுந்த அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சிம்பன்சி பாராட்டுக்குரியதாக அல்லது பாராட்டு பெறுவதற்காக பலரால் பார்க்கப்படுகின்றது. 2018ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் குட்டியை சிம்பன்சி பெற்றுக்கொண்டது. அது சிறிது நேரத்திலே இறந்து விட்டதாகவும், அந்த கவலையிலிருந்து மீண்ட சிம்பன்சி கடந்த பிப்ரவரி மாதம் 2வது குட்டியை பெற்றதாகவும், அதுவும் 14 நாட்களில் இறந்துவிட அந்த சோகத்தை ஏற்க முடியாத சிம்பன்சி நடாலியா தாய் என்ன செய்திருக்குது என்றால், 4 மாதங்களாக இப்பொழுதும் தொடர்ந்தும் அந்த குட்டியை தன்னுடனேயே தூக்கி கொண்டு திரிகிறதாம். இதனால் அந்த மிருக காட்சி சாலைக்கு வருகின்ற பலர் வியப்படைகின்றார்கள், அந்த சிம்பன்சியை பாராட்டுகின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள், அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அந்த மிருகக்காட்சி சாலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் இயக்குனரும் அந்த குட்டியை அந்த தாய் நடாலியா சிம்பன்சி பிரிக்கும் வரையில் யாரும் பிரிக்கக்கூடாது, அந்த தாய்க்கு ஏற்ற மருத்துவ வசதிகளை வழங்கி அந்த குட்டியிலிருந்து தாய்க்கோ அல்லது புற மிருகங்களுக்கோ சிம்பன்சிகளுக்கோ இது நோய் வராமல் பார்த்து கொள்கின்ற பணியை மட்டும் சிறப்பாக செய்யுங்கள், தாயையும் குட்டியையும் பிரித்துவிட வேண்டாம் என்று அறிவுரை வழங்கி சிறப்பான முறையில் மருத்துவங்களையும் செய்து வருகின்றார்களாம். இந்த உருக்கமான பதிவு சம்பவம் ஸ்பெயின் நாட்டில் பயோபாக்கில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தை பார்த்த பலர் விடுமுறைக்காக செல்லுகின்றவர்கள் இந்த நடாலியா சிம்பன்சி தாயினுடைய நடத்தையை கண்டு மிகவும் அனுதாபத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அது இப்பொழுது கிட்டத்தட்ட 14 வருடங்களாக இதே பணியில் ஈடுபடுகிறதாம். அதாவது மற்ற தன்னுடைய உறுப்பினர்களுடன் சேர்ந்து திரியுமாம், எது பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமாம். ஆனால் அந்த 2வது குட்டி இறந்த பொழுது சிம்பன்சி நடாலியாவினுடைய மற்ற உறுப்பினர்கள், மற்ற சிம்பன்சிகள் எல்லாம் ஒன்று கூடி இருந்து அழுது கண்ணீர் வடித்து அனுதாபங்களை தெரிவித்ததும், அந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் ஒரு மரணம் அடைந்தால் உறவினர்கள் வந்து எவ்வாறு அழுது அனுதாபங்களை தெரிவிப்பார்களோ அதே போல சிம்பன்சிகள் வந்து அழுது அனுதாபங்களை தெரிவித்து பிறகு சென்று தங்கள் கடமைகளில் ஈடுபட்டதாகவும், ஆனால் இந்த நடாலியா தாய் என்ற சிம்பன்சி மட்டும் தன்னுடைய குட்டியை இன்னும் சுமந்து கொண்டுதான் திரிகிறதாம். அவ்வளவுத்திற்கு அந்த தாயினால் தன்னுடைய பிள்ளையின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதுதான் உண்மை என்று அங்கு இருக்கக்கூடிய வனவிலங்கு காப்பாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதில் காஸ்ரேஸ் என்கின்ற வனவிலங்கு திணைக்களத்தினுடைய பொறுப்பாளர் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் இந்த நடாலியா என்கின்ற சிம்பன்சி, இந்த தாய்க்குரங்கானது தன்னுடைய பிள்ளை இறந்து விட்டதை தெரிந்தும் ஏன் இவ்வாறு கொண்டு தெரிகிறது என்றால், பாசத்தினுடைய உணர்ச்சியினுடைய ஒரு உச்சமாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு அந்த குட்டியையும் தாயையும் பிரிப்பது பெரிய காரியம் அல்ல, ஆனாலும் நாங்கள் பிரிக்காமல் வைத்திருக்கிறோம் ஏனென்றால் அது மற்றைய சிம்பன்சிகளுக்கும் உணர்வு ரீதியிலான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு தாயையும் பிள்ளையும் பிரிப்பது அது தானாகவே நடக்கட்டும், நாங்கள் இதற்காக பிரிக்க வேண்டும் என்று அவர்களும் அதனுடைய போக்கிலே அதை விட்டிருக்கின்றார்களாம். உண்மையில் இதை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு மிகவும் ஒரு கடினமான தருணமாக இருந்தது. என்றால் பாருங்கள், மனிதர்களை இப்பொழுது கொன்று கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்கள் இறந்து கிடந்தாலும் நாங்கள் எங்களோட ஃபோனில் எடுத்து அந்த டைமில் எங்களோட லைக்குக்காக, ஒரு நியூஸுக்காக, ஒரு விஷயத்துக்காக எடுக்கிறோமே தவிர அந்த மனிதனை காப்பாற்றுகின்ற அல்லது என்ன நடந்ததுன்ற ஒரு அனுதாபத்தை யாரும் தெரிவிப்பதில்லை. ஆனால் அந்த சிம்பன்சியை பாருங்கள், தன்னுடைய குட்டி இறந்ததை 4 மாதங்களாக தன்னகத்தை கொண்டு தூக்கி திரிகிறது என்றால், மிருகங்களுடைய உணர்ச்சி எங்கே, உணர்வு எங்கே, மனிதர்களுடைய உணர்வு எங்கே? மனிதர்களை விச்சுகின்ற அளவிற்கு மிருகங்கள் இப்பொழுது எங்களை விட பல மடங்கு அறிவை பெற்றிருக்கின்றன. ஆனால் நாங்கள் மிருகங்களை விட, மற்ற விலங்குகளை விட ஒரு அறிவு கூடிய நாங்கள், பகுத்தறிவு உள்ள நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். உறவுகளை மதிக்கிறோமா? உறவுகளிடம் நாங்கள் எங்களுடைய சரியான ஒரு புரிதலை கொண்டு நடந்து கொள்கிறோமா? என்ன செய்கிறோம்? ஆனால் இந்த குரங்கு சிம்பன்சி, அதை குரங்கு என்று சொல்லவே எனக்கு மனமில்லாமல் இருக்கிறது. என்றால் அந்த அளவிற்கு அந்த அற்புதமான ஒரு காட்சியை பல லட்சக்கணக்கான மக்கள் ஸ்பெயின் நாட்டில் பயோபாக்கில் சென்று பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார்களாம். எனவே இது ஒரு உண்மையான ஒரு விடயமாக நாங்கள் பார்த்த விடயம். அதை உங்களுக்காக இந்த செய்தி மூலமாக, தகவல் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து மனிதர்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.